இந்த பியூட்டிஃபுல் பர்பிள் ஃப்ளவர் வந்து இந்த செடியில் நல்லா பூத்துருக்கு. இந்த செடியை வந்து நான் ரஹாப் வீடியோ எடுக்கும்போது காஞ்சி போன ஒரு செடின்னு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த செடி தான் இது. இப்போ பூத்து நல்லா பயங்கர பியூட்டிஃபுல்லாக இந்த கார்டனே அழகாக்குற ஒரு செடியாக இது இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனத்தை ஷேர் பண்ணணும்னு ஞாபகம் வந்துச்சு. அதாவது சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கும். நம்மளுடைய சிறை இருப்ப போல நம்ம ஒரு 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 ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். என்னுடைய காரியம் மாறும், தேவன் என் காரியத்தை மாற்றுவார், தேவன் எல்லாவற்றையும் குறித்த நேரத்தில் செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்ம இருக்கணும். சோர்ந்து போகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு அந்த வசனத்தை பார்க்கும்போது நான் கற்றுக்கிறேன். 2வது பாயிண்ட் என்னன்னா, அரணுக்கு திரும்பணும். நம்ம அரணாகிய கர்த்தரிடத்துல திரும்பணும். நம்மளுடைய மூளையிலே எல்லா விஷயத்தையும் நம்ம நினச்சி நம்மளா கால்குலேட் பண்ணிட்டு நம்மளா ப்ராப்பராக யோசிச்சுட்டு எல்லாமே நம்ம பண்ணிடலான்னு இல்லாமல் நம்ம வந்து அரணுக்கு திரும்பணும். நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம இருக்கணும். 2வது நம்ம அரணுக்கு திரும்பணும். அப்படி திரும்பும்போது ஆண்டவர் வந்து நம்ம சிறை இருப்பை மாற்றுவார். நீங்கள் சங்கீதம் 126 உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் படித்து பாருங்கள். அந்த சிறை இருப்பு வந்து மாறும்போது எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு. சொப்பனம் காண்கிறவர்களை போல நாங்கள் இருந்தோம், அவ்வளோ மகிழ்ந்தோம், அவ்வளோ களி கூர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீதத்தில் இருக்கும். அதில் இன்னொரு வசனம், கண்ணீரோடு தூவுகிறவர்கள் அந்த விதையாகிய ஜபத்தை வசனத்தை வச்சு விதையை வந்து எப்பயுமே பைபிளில் வந்து வார்த்தைக்கு, ஆண்டருடைய வார்த்தைக்கு வந்து அதை கம்பேர் பண்ணுவாங்க. இந்த விதையாகிய வசனத்தை வந்து நம்ம இருதயத்தில் நிறுத்தும் போது, விதையாகிய ஜபத்தை வந்து அரணாகிய தேவனிடத்தில் நம்ம திருப்பும் போது, கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுத்தார்கள்னு அந்த 126 அதிகாரத்தில் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் ஆண்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சிறையிருப்பின் மத்தியில் நம்ம இருந்தாலும் இந்த பூவை போல நம்பிக்கையுடையவர்களாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பூத்து குலுங்க வைக்கிற காலம் வரும். காட் நம்மளை காலங்களை மாற்றுவார். ஏசப்பா நம்ம காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஜெயத்தை தருவார், நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்மளும் பூத்து குலுங்குவோம், நம்மளும் நகைப்போம், நம்மளோட சிறையிருப்பும் மாறும். ஆமென்.